Guten Tag, ich habe das Okay, good. இன்னொன்னு ஓகே குட் ஓகே குட். ஆனா பாதியிலேயே விட்ட மாதிரி இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? இது வந்து எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா இல்ல புதுசா வேணுமான்னு கேட்டீங்களா லாஸ்ட்ல? ஓகே சூப்பர். ஒன்லி இந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி செக் பண்ணிக்கிங்க சரிங்களா? ஓகே. ஸோ நாளைக்கு அடுத்த சிச்சுவேஷன் நாளைக்கு ரெடியா வந்துடுங்க. அந்த ஆல்ரெடி சேம் தானே நம்ம இங்க ஆடியோ கேட்டிருக்கோம். அதுல ப்ரொனன்சியேஷன் இருக்கும். அது ஒரு தடவை நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க மறுபடியும். குட் ஜாப். இப்படியே ட்ரை பண்ணிட்டு இருங்க. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கிளாஸோட நிறுத்திடாதீங்க சரிங்களா? எக்ஸ்ட்ராவா நீங்க கால் பண்ணி டயலாக்ஸ் பேச ஆரம்பிங்க. ஓகே நெக்ஸ்ட். Lesen Sie die Kommentare zum Artikel. Welche sind positiv, welche kritisch. ஸோ இது வந்து எது பாசிட்டிவ் இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு எது பாசிட்டிவாக இருக்குது எது வந்து கிரிட்டிசிசமாக இருக்குது. பாசிட்டிவ்னா ப்ளஸ் சைன் போடுங்க, கிரிட்டிசிசம்னா மைனஸ் சைன் போடுங்க. படிங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலி டியூ டு ஹை காஸ்ட் நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட். எல்லாராலையும் வாங்க முடியாது. இப்போ ஸ்மார்ட் ஹோம்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் இல்லைங்களா? நார்மல் ஹோமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இல்லை ஸ்மார்ட் ஹோம்னா இன்னும் அதிகமாக எக்ஸ்பென்சிவ் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் கேனாட் டியூ டு த ஹை காஸ்ட் நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட். ஒன் வாஸ் இஸ் வென் எ ஸ்மால் கைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் கிஃப்ட். ஒருவேளை கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கிரிட்டிஷ். அடுத்தது ஸோ என்ன ஸோ ich habe gedacht I had thought so many டெக்னிக் வந்து வீடை வந்து நல்லா கூலாக அண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு aber vielleicht ist es trotz des smarted. ஆனால் ஒருவேளை இது வந்து இதெல்லாம் இருந்தாலுமே வந்து இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா என்னது? பாசிட்டிவ் ஆர்டர் கிரிட்டிஷ். பாசிட்டிவ். அடுத்தது
Mm. I find the House of Family Singer because of many possibilities. இவ்வளோ எல்லாம் செய்ய முடியுது அந்த ஸ்மார்ட் ஹவுஸை வச்சுட்டு. ஸோ அதனால எனக்கு சூப்பராக இருக்குது. எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஹோம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ டூ லைக் டு ஹேவ். ஸோ இது பாசிட்டிவ் ஆர்டர் கிரிட்டிஷ். ஓகே, நெக்ஸ்ட். ம். ம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, ஐ ஃபைண்ட் இட் இஸ் கிரேட் வென் இஃப் த இஃப் வி கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங், இஃப் வி கேன் செக் எவ்ரி திங். பட் வாட் ஹேப்பன்ஸ் வித் த டேட்டா? டே நம்மளோட டேட்டா எல்லாம் அதில் தானே இருக்கும், இன்டர்நெட்டில் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். Ich mache mir trotz der strengen Regeln Sorgen, even though although there are strict rules, but I am worried about the data. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராட்ஸ் அப்புறமா ரெண்டு வேகன் ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்னா டியூ டு, பிகாஸ் ஆஃப் ரெண்டு வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ட்ராட்ஸ் வந்து இன்ஸ் டெஸ்பைட் இப்படி இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் இல்லை டெஸ்பைட் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து எந்த கமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். Obol is strenge regal gift. இதுதானே எஸ் இஸ் டால் நீகோ பெர்கர். ஸோ இங்கே வந்து ஆ போட்டுக்கோங்க. ஸோ why less feel costed? மேலே schwab. ஓகே, why less taller Möglichkeiten gibt? Claudia. Obol is smarter technique gibt. Ulis. ஓகே. ஸோ டெக்னிக் இமால்டாகு. ஸோ இந்த பிக்சரை பார்த்துட்டு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா ட்ராட்ஸா வேகனா யூஸ் பண்ணணுமா, சரிங்களா? Trotz order vegan mit genitive. Wir haben kein smart home while die Kosten hob sind. ஸோ இந்த சென்டென்ஸை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, we are haben vegan der Ohen Kosten kein smart phone. ஸோ இந்த சென்டென்ஸை அப்படியே we don't have small house because the cost is high. ஆனால் இங்கே we haven't put we are haben because of high cost no smart home. We have because of high cost no smart home. புரியுதுங்களா? நடுவில் வருது இது, in between. அதே மாதிரி die Wohnung ist gemütlich obwohl es smarter technique gibt. இந்த வயலு ஓபோல் எல்லாம் நம்ம எதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னா A2ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ B1க்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு பதிலாக யூ ஹாவ் டு யூஸ் வேகான்னு ட்ராட்ஸ். ஓகேங்களா? தி Wohnung ist trotz der smarten Technik gemütlich. So the house is in spite of smart technique comfortable. ஸோ இது ரெண்டுமே நடுவில் வருது. ஓகேங்களா? டேர் ஓஹன் இஎன் வந்திருக்கு, மேஸ்குலினுக்கு எல்லாமே இஎன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எது யூஸ் பண்ணணும்னு பாருங்க. ஹர்னா ஸ்பூல்ட். இங்கே வந்து ட்ராட்ஸா வேகானா நீங்கள் சொல்லணும். ஜெனிட்டிவ்ல யூஸ் பண்ணும்.
ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பூல் மெஷின் இருந்தாலுமே வந்து அவங்க ஹேண்ட்ல தான் வாஷ் பண்றாங்க. அப்பனா என்ன 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 வேர்ட் யூஸ் பண்ணலாம்? ட்ராட்ஸா வேகனா? ட்ராட்ஸ். ஸ்பாசாமன் அப்படின்னா எக்கனாமிக்கல். ஸோ ஹர் நாட் ஸ்பூல்ட் ட்ராட்ஸ் தேர் ஸ்பாசாமன் ஸ்பூல் மெஷின் டி கெஷர் ஃபான் ஹேண்ட். நடுவில் வந்து இந்த வேர்ட் யூஸ் பண்ணும். ட்ராட்ஸ். ட்ராட்ஸ் டி வந்து டேர் மாறும். சரிங்களா? ஸோ அடுத்தது தஸ் நாய ஹேண்டி. ஸோ பிரem ப்ரௌட் கைன கேமரா. கேமரா தேவையில்லை. ஏன்னா புது ஹேண்டி இருக்கு. அதனால என்ன என்ன யூஸ் பண்ணும்? வேகனா ட்ராட்ஸா? ம். ஸோ வேகன். ஸோ அப்போ ஃப்ரா பிரem ப்ரௌட் வேகன். இங்க டிஇஎஸ் வரும். ஜெனிட்டிவ் யூஸ் பண்றோம். ட்ராட்ஸ் வேகன் வந்து ஜெனிட்டிவ்ல யூஸ் பண்றோம். ஜெனிட்டிவ்னா என்ன வருதுன்னு நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மாஸ்குலினுக்கு நாய்ட்ரமுக்கு டெஸ் வரும். டிஇஎஸ் டிஇஎஸ். ஃபெமினனுக்கு ப்ளூரலுக்கு வந்து டேர் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ம். இங்க தஸ் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? டேரா? டிஇஎஸ் வரும். வேகன் டெஸ் நாய ஹேண்டி. ஓகேங்களா? ஃப்ரா பிரem ப்ரௌட் வேகன் டெஸ் நாய ஹேண்டி கைனே கேமரா மேர். அடுத்தது த ஸ்மார்ட் கூல் ஷங்க். ஸோ ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஹேஸ் சிமிக் ஸ்ட்ரைட் ஐன்காப்ஸ் லிஸ்டர். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் என்ன இருக்கும்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு மொபைல்ல பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே அவர் என்ன பண்றாரு, என்னென்ன வாங்கணும்னு எழுதிக்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? வேகனா ட்ராட்ஸ்டா? ம். ஓகே. ஸோ டேரன் வந்திருக்கு. அப்பனா என்ன வரும்? என்ன ஆர்டிக்கல் வரும்? ஆமா. The has Simic schreibt trotz des smarte Kühlschrank eine Einkaufsliste. அதுக்கு அடுத்தது der große Bildschirm. So Herr Wartner arbeitet lieber am Computer. ஸோ அவர் வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண நினைக்கிறாரு. ஏன்னா பிக் டிஸ்பிளே இருக்கிறதுனால. வேகன். வேகன் டெஸ் கிராசன். ஆக்சுவலி கிராசன் இருக்குல்ல, என் ஆட் பண்ணும். இதுக்கெல்லாம் டேருக்கும் என் ஆட் பண்ணும். எங்கெல்லாம் டேர் இருக்கோ அங்கெல்லாம் இது ஆட் பண்ணும். எல்லாத்துக்குமே என் ஆட் பண்ணும். சரிங்களா? ஸோ டேர் கிராசன் பில்ஷிம் ஆர்ட்னர் ஆர்பைட்டட் டெஸ் வேகன் டெஸ் கிராசன் பில்ஷிம் லீபரம் கம்ப்யூட்டர். ஸோ அட்ஜெக்டிவ் ஹாபன் நாக் ஆர்டிக்கல் வேர்ட் மீன் ஜெனிட்டிவ்ல வந்து எல்லா எண்டிங் வந்து இஎன்ல வரணும். அட்ஜெக்டிவ் நாயன் ஸ்பாசாமன் ஸ்மார்டன். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பாசாமன் நாயன் ஸ்மார்டன் ரோசன் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இஎன் எண்டிங் வருது. ஸோ அதுக்கப்புறமா உங்களை கமெண்ட் இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். டிஎஸ் இல்லை டிஎஸ்டி சவுண்டு என்ன சவுண்ட் வருது அவங்க சொல்றதுல அப்படின்னு நீங்க மார்க் பண்ணணும். டிஹைட்ஸு.
genutzt, jetzt, nicht, trotz, zwei. ஸோ என்ன சவுண்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி ஹைட்ஸும், ஸோ டிஎஸ், அப்புறம் கென்னுட்ஸ்ட் டிஎஸ்டி, த்ரீக்கு வந்து எக்ஸ்ட் டிஎக்ஸ்டி, இது வந்து நிக்ஸ் டிஎஸ், இது என்ன சொல்லியிருக்காங்க ட்ராட்ஸ், இதுவும் டிஎஸ், அடுத்தது ஸ்வை டிஎஸ். ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க நீங்கள் அந்த சொல்லுங்க. டி ஹைட்ஸும், ஆக்சுவலி அவங்க ஹை ஜுங் ஜுங்குன்னு சொல்ல ஹைட் சுங் டிஎஸ் சவுண்ட் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹைட் சுங். genutzt, okay. Lesen Sie Sätze laut, jetzt langsam, dann immer schnell. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக படிக்கணுன்றாங்க. Habt ihr jetzt zum Sehen Kurzzeit? ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லணும், டங் ட்விஸ்டர் மாதிரி படிங்க. Next, Fritz nutzt die Heizung in seinem Zimmer. ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியுமா? ஓகே. Next, schöne bunte Werbung. Beautiful, colorful advertisement. Und für welche Produkte haben Sie listet seit Werbung gesehen oder gehört? லாஸ்ட்டாக வந்து என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் ரேடியோ எதை பற்றினா க்ரோசரிஸ் பற்றி. ஸோ ஐம் ஃபேன்சேயர் டிவியில் எதை பற்றி கேட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த ஆட் பார்த்துருக்கீங்க லாஸ்ட்டாக கடைசியாக பார்த்த ஆட்? Sehen Sie die Werbeanzeigen, wofür ist die Werbung? ஸோ இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதை பற்றி? ஸோ எதை பற்றி பார்த்தீங்க லாஸ்ட்டாக?
ஓகே. சரி ஏதோ பத்தி பார்த்துருக்கோம். சரி இந்த ஆட் எல்லாம் எதை பத்தின்னு சொல்லுங்க. இது என்ன ஆடுன்னு நினைக்கிறீங்க? இல்லையே. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஃபன் கிளிஷர் ஃபேஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது வந்து எதுக்கு? பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆனால் இங்கே என்ன இருக்கு? chocolate. இது வந்து groceries, yeah, labels. இது ரெண்டு என்னது? கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து அரிசானா, இது வந்து ரெயின்லாண்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன். ஸ்பேர் த டிக்கெட் ஃப்ளைட் ஆட். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன ஆர்பைட்டஸ், என்ன எந்த ஐடியா வந்து குட்டாக இருக்குது, எது பேடாக இருக்குது? Welche Anzeige ist gut? Finden Sie gut? பேடாக இருக்கா? ஓகே. குட். ஓகே ஓகே. ஸோ அதில் என்ன ஃபார்வர் நல்லா இருக்கா? டெக்ஸ்டா, ஃபோட்டோ, இடே, ஐடியா ஆஃப் த இல்லைன்னா ப்ராடக்டா? Ich finde die Idee sehr gut. சின்ன சின்ன சென்டென்ஸை தான் நம்ம இது பண்ணணும். சரிங்களா? ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் வரும். ஸோ அது என்ன ஃபன்னியாக இருக்கா இல்லை அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறோம். விட்ஸுக்குன்னா ஃபன்னி, ஷான்னா பியூட்டிஃபுல், ஃபர்ஸ்ட் ஆங்கிலிஷ்னா அண்டர்ஸ்டாண்டபிள், ஃபர்ஸ்ட் ஆங்கிலிஷ் அப்படின்னா நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், லாங்குவேஜ் போரிங், ஸ்வீரிக், டிஃபிகல்ட், மாடர்ன் ஆர்டர் மாடர்ன், ஆக்சுவல், கரண்ட் இதுவா அப்படின்னு, அன்ஸ்பிரஷன்ட். அன்ஸ்பிரஷன்ட்னா என்ன சொல், நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு. ஹேஸ்லிஷ் வந்து அக்லி, இன்டரசாண்ட் ஆர்டர் இன்டரசாண்ட். ஸோ பை அன்சைகே டி sind die Fotos schon. டியில் வந்து ஃபோட்டோ நல்லா இருக்கு. Der Vergleich von Deutschland und den USA is witzig. The comparison between Germany and USA is funny. அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா தி ஃபோட்டோஸிண்ட், தி ஈடேஸிண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஐடியா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஈடேஸிண்ட் மாடர்ன் ஆர்டர் ஆக்சுவல் அந்த மாதிரி சொல்லலாம். இன்ட்ரெஸ்டாக. ஸோ ஃபோட்டோ ஃபர்டிலைசர் ஒன் ஃபார்பெஸின் ஷான், கலர்ஸ் நல்லா இருக்கு இல்லைங்களா? ஃபார்பெஸின் ஷான். Und unsprechend, ஃபார்பெஸின் ஷான் und unsprechend நல்லா அட்ராக்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஆடை பற்றி பேசணும்னா யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட்ஸ். Ich finde die Werbung இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, இங்கே வந்து ஃபன்னியஸ்டாக இருக்குது அப்படின்னு. பிகாஸ் ஏன், எதனால், நீங்கள் எதாவது ஒன்று சொன்னீங்கன்னா யூ ஹாவ் டு சே த ரீசன் வை தி வெர்புங் டேஷ் இங்கே ஃபெல்ட் நியர் பெஸ்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ லைக் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இதுதான். ஸோ பிகாஸ் இட் இஸ் வெரி மாடர்ன், இல்லை க்ரியேட்டிவாக இருக்குது.
டெக்ஸ்ட் நல்லா இருக்கு, ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லை பிடிக்கலன்னா இந்த மைனஸ், இது எல்லாமே மைனஸ், இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ். Sehr langweilig eller nicht interessant, seltsam, merkwürdigkeit. So, die Werbung ist, gefällt mir am wenigsten. Ich finde sie unmodern. Ich mag bei dieser Werbung das Foto, Farbe und den Text nicht. So, welche Werbung aus Ihrem Land gefällt Ihnen? Bringen Sie. So, நம்ம பிளேஸ்ல வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கு அதை போட்டோஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பிராண்ட் நேம்ஸ் ஃபார் த ப்ராடக்ட்ஸ். சில ப்ராடக்ட்க்கு வந்து ஷார்ட்டஸ்ட் நேம் வச்சிருக்காங்க பிராண்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் டாஷன் டுக்கர், அதாவது டிஷ்யூ பேப்பருக்கு வந்து டெம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. டாய்ச்லாண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து டெம்போ. கிளப் ஃபில்ம், அதாவது என்ன சொல்றது, இந்த செலோடேப், அது வந்து டெஸா இல்லை டிக்ஸோ அப்படின்வாங்க. மெட்சன் டேப்லெட் வந்து ஆஸ்பிரின் சொல்லுவாங்க. ஸ்வீட், இது என்னது, அந்த இது இருக்கும்ல, என்ன சொல்லுவாங்க, அது சுகர் ஃப்ரீ ஸ்வீட், அதை வந்து அசுப்ரின் அப்படின்வாங்க ஸ்வைஸில். ஸோ நெக்ஸ்ட் இந்த வேர்புங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த மூணுத்துக்கும் வந்து நீங்கள் எழுதணும். ஜீல ஆஃப் டர் வெர்பும் என்ன, கோல் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட், என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணும், என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும். So wie funktioniert Werbung? How this functions? Unternehmen wollen, dass wir ein bestimmtes Produkt kaufen oder nutzen und dabei hilft Werbung. So companies எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வந்து வாண்ட், கம்பெனிஸ் அவங்களுக்கு என்ன விரும்புறாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வந்து மற்றவங்க வாங்கணும் இல்லைன்னா யூஸ் பண்ணணும். அதனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Werbung soll gefallen oder zumindest auffallen. அதாவது ரெண்டு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்பீலிங்காக இருக்கணும், இல்லை அட்ராக்டிவாக இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கும். Dafür gibt es ein paar typische Tricks. இதுக்கு வந்து ஒரு few tricks இருக்கு. Natürlich will Werbung Wünsche wecken. அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலே நம்மளோட இதுவே டிசைரை தூண்டணும், வாங்கணும்னு தோணணும் இல்லைங்களா நம்மளுக்கு. அது Wir sehen eine Werbung und möchten zum Beispiel an dieser Nord-Urlaub machen. ஸோ ஏதாவது ஒரு ஆட் பார்த்தோம்னா அந்த வெக்கேஷன் போகணும், ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம கண்டிப்பாக போகணும், அந்த மாதிரி அவங்களுக்கு தோணணும். Und natürlich arbeitet Werbung mit Bildern. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்போவுமே பிக்சர்ஸில் தான் இருக்கும். ரொம்ப Bilder können uns Informationen geben, aber auch unsere Emotions wecken. ஸோ பிக்சர்ஸ் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட எமோஷன்ஸை கூட அது தூண்டிவிடும். Wir bekommen Lust auf etwas und später im Supermarkt oder im Internet kaufen wir dann genau dieses Produkt. ஸோ நம்மளுக்கு எப்போ அது வாங்கணும்னு தோணுதோ அப்போ வந்து கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை இன்டர்நெட்லேயோ எப்படி இருந்தாலும் எக்ஸாக்டாக சேம் அதே ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆஃப் தி ஸ்ட்ராக்கர் வித் சிக், இந்த லாங்குவேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஆஃபி ஃபிண்டட் மன் ஸ்லோகன்ஸ் இருக்கும், வேர்ட் ஸ்பீலர், வேர்ட் கேம் இருக்கும், இல்லைன்னா புது நியூ வேர்டாக இருக்கும். Manchmal versteht man den Text erst, wenn man das Foto dazu genauer ansieht. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டு புரியாது, ஆனால் இப்போ ஃபோட்டோ நல்லா எக்ஸாக்டாக பார்த்தோன்னா புரியும். Werbung spricht uns häufig direkt an und arbeitet oft mit persönlichen Anreden und dem Imperativ wie spart ihr den Flug oder mit Fragen wie haben Sie heute schon. ஸோ இந்த வேர்புங் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படின்னா டைரெக்டாக நம்ம பர்சனலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ அந்த மாதிரி நீ வா போ அந்த மாதிரி பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி க்ளோஸாக பேசுகிறவங்க மாதிரி இருக்கும். ஸ்பேர் டியர், இந்த ஃப்ளூகை வந்து நீ சேவ் பண்ணு அப்படின்னு, இல்லைன்னா
இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். Eben fast fish for verbal sprachen is das the mais time for concourse ist. எனிவே டிப்பிக்கலாக என்ன இருக்கணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும். Manche Spruche oder Kurse Sätze verbindet man dann automatisch mit diesem Projekt, Produkt oder Unternehmen. So many proverbs பழமொழி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை ஸ்மால் சென்டென்ஸ் வந்து இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்துப்பாங்க. Werbung spricht sehr oft Gefühle an, denn sie soll in Erinnerungen bleiben. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்போவுமே நம்மளோட ஃபீலிங்ஸோட பேசும். அதனால தான் நம்ம ஞாபகம் வச்சுட்ருக்கோம் நிறைய சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம். தி Unternehmen möchten, dass die Kunden ihnen und ihren Produkten vertrauen. ஸோ அந்த கம்பெனிஸ் என்ன பார்க்குறாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு. When mentioned Werbung sehen, sollen sie überrascht sein, gute Laune bekommen oder einen neugierig werden. So when we see the advertisement, நம்மளுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கணும், இல்லை ஒரு நல்ல மூடு கொண்டு போகணும், இல்லைன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு கொண்டு போகணும். Manchmal reicht davor schon ein originales Foto. Sometimes original photos போடுற மாதிரி இருக்கும். Man wird aufmerksam, leicht interessiert den Text und schon hat die Werbung funktioniert. Sometimes வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டெக்ஸ்ட் இல்லைன்னா அவங்க நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வேலை நடக்குது. Egal wie die Werbung am Ende aussieht, sie hat ein Ziel. அது எப்படி தான் இருந்தாலுமே அதுக்கு ஒரு கோல் இருக்கு. Sie will unser Kaufverhalten beeinflussen. அது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கும், வாங்குறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆடோட கோலு, இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீல் ஆஃப் த ஆர்டர் வெர்புங்க எப்படி இருக்கணும், அப்பீலிங்காக இருக்கணும், இல்லை அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ எங்கே இருக்கு, கெஃபாலன் ஆர்டர் ஆஃபாலன், ஜால் கெஃபாலன் ஆர்டர் ஆஃபாலன். ஸோ லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஸ்லோகான்ஸ் இருக்கணும், ஸ்ப்ரூக்காக இருக்கணும், ப்ரோவர்ப்ஸு, இல்லைன்னா ஃபன்னியாக இருக்கணும், விட்ஸிக்காக இருக்கணும். வேர்ப் ட்ரிக்ஸ் என்னென்னா டு ஒர்க் வித் பிக்சர், மிட் பில்ட் அண்ட் ஆர்பைட்டன், ஒன் இமோஷனன் வெக்கன், நம்மளோட எமோஷன்ஸை அதை வந்து தூண்டி விடணும், அரைஸ் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து உங்கள் பிளேஸில் வந்து எப்படி இந்த ஆட் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓ ஃபார் கிஃப்டர்ஸ் இன் இயர் லேண்ட் ஆர்டர் வால்ட் ஆஃப்ட் வெர்புக். ஸோ உங்கள் பிளேஸில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இட்டாலியனிஷ் ரேடியோ ஹாட் மன்ஸ் ஏர் ஆஃப்ட் வெர்புக் ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸ், இன் டாய்ச்சன் ரேடியோ இஸ் த செல்டர். இட்டாலியன் ரேடியோவில் வந்து ஆஃப்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெஸ்டாரண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறைய வரும். பட் ஜெர்மனில் வந்து ரொம்ப ரேராக வரும். டார்க்மன் வெர்புங் ஃபார் ப்ராடக்ட் ஃபார் கிண்டர் மார்க்கெட். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட், ப்ராடக்ட்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணலாமா, இஸ் இட் அலோவ்டு? ஃபின்லாண்டில் வந்து இந்த மாதிரி சில்ட்ரன் ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ சால்டமன் வெர்புங் ஃபார் பெஸ்டிம்ட உன்கெசுண்ட ப்ராடக்ட் ஃபார் பீட்டன். ஸோ நீங்கள் வந்து இங்கே அன்ஹெல்தி ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு வேணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஜெர்மன் டிவியில் வந்து சிகரெட் இஸ் ஃபர்பாட்டன், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலவுடு. அந்த மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் நாட் அலவுடு, எதெல்லாம் அலவுட் பண்ணுறாங்க அப்படின்னு எழுது. ஸோ இதோட உங்களுக்கு வந்து செகண்ட் லெசன் கம்ப்ளீட்டட். அதே மாதிரி இந்த பேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ
ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஃபரெண்டருங்க அப்படின்னா சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் நடக்குது இல்லைங்களா. ஸோ மெடிசன் அண்ட் ஹேண்ட்லூம் ட்ரீட்மெண்ட், மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது? ஹைஜீன், ஆப்ரேஷனல் இது, ஹவுஸ் பில்டிங், ட்ரைனிங், மெடிஷனிஷா கெராட்டா பேடன். ஸோ மெடிக்கல் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுறது, டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ ஹீல் சிக்னஸ், ஹேண்ட்லூம் ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆர்பைட் அண்ட் ஹேண்ட் ஒர்க்கில் வந்து பிக் இல்லை ஸ்மால் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, கண்டிஷன்ஸு, ஒர்க்கர் அண்ட் ஒர்க், மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ், ஆட்டோமேட்டிக் பண்ணுறது மிஷின்ஸு, மோனோட்டோனேட்டேட்டிஸ்கைட் ஒரே மாதிரியான வேலை, ஹேண்ட் ஒர்க்கு, எட்வர்ஸ் ஃபார் ஹேண்ட் மார்க்கன், தி கான்குரன்ஸ் அப்படின்னா காம்படிஷன்ஸ். Schule und Unterricht, school and classes, die Schulbildung, so education, Unterricht form of teaching, eine Gruppenarbeit machen, group-ஆ work பண்றது, discipline, strict-ஆ இருக்குது, tolerant-ஆ இருக்குது, to get punishment, keine Angst haben, nicht Angst haben, Medien nutzen, to use media. ஃப்ரூவர் அண்ட் ஹாய்டர். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போதைக்கு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், என்ன எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கு? ஸோ மெடிசன் அண்ட் பெஹாண்ட்லூமில் பார்த்தீங்கன்னா மெடிஷனிஷா பெஹாண்ட்லூம் ஆக்சிஸ். ஸோ 10 இயர்ஸாக வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஃப்ளூவர் வந்து ஹைஜீனிக்காக ரொம்ப பேடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிக்னஸ் வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இன் கேகன்ஸ்டான் ஜூ ஃப்ளூவர். அதுக்கு இப்போ மாடர்னாக நிறைய மாடர்ன் மெடிசின்ஸ் டிவைசஸ் எல்லாம் வந்திருக்கு. டயக்னோஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா செக்யூர் இருக்கும். பிகாஸ் டெக்னிக் அண்ட் ட்ரைனிங் பர்சனல் அது வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய பெட்டர் ஆர்பைட்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டுடே எஸ்எஸ்பி லைஃப்ஸ்டைல் இந்த ஒரு சிக்னஸை வந்து ஹீல் பண்ணோம் அப்படின்னா, நிறைய சிக்னஸ் ஹீல் பண்ணோன்னா ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியாக முடியுது இந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்குன்னா என்ன, எப்படி இருக்கும்? ஸோ ஷூவில் உண்டரிஸ்டெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ இதை பற்றி பேசணுன்னா இந்த சொல்லணும். ஹேட் ஸ்ட்ராங்காக சேஞ்ச் ஆயிருக்கு. நிறைய சேஞ்சஸ்னா ஸ்டார்க்கு, மினிமல்னா மினிமம் சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு. இன் கேகன் சாட்ஸ் ஜோ ஹாய்டர். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு டுடே இல்லை அர்லியர், இன் கம்பேரிசன். ஸோ இப்போ எல்லாம் ரொம்ப லைஸ்டராக இருக்கா, ஸ்வீரிகராக இருக்கா, டிஃபிகல்ட்டாக இருக்கா? ஜூம் க்ளூக்கில் லைடர். லக்கிலி என்னெல்லாம் லக்கிலி நம்மளுக்கு கிடச்சிருக்கு? ஆலியர் வாஸ் பெட்டரா இல்லை ஸ்லெக்டரா? வாஸ் கெஹார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த லிசனிங் தான் வரும். ஸோ இது நாளைக்கு செக் பண்ணலாம், சரிங்களா? நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் இது அப்படியே.